ஹே காய்ஸ், நம்ம இப்போ தேர்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போன எபிசோடே நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஐயா கண்ணோட அம்மாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஐயா கண்ணுமையும் சாவித்திரியும் எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்க ரெண்டு பேரையும் எழுப்ப முடியாமல் போயிடுது. அப்போது அங்கே விளையாடிட்டு இருந்த நம்ம பாப்பா அவங்கள பார்க்குறாங்க. என்னது, பாப்பா பார்க்குதா? அந்த பாப்பா இப்படி தூங்காமல் இருக்கு? இப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லா வீட்லேயும் பாப்பாங்கெல்லாம் நைட்டில் முடிச்சுட்டு தானே இருப்பாங்க. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள இருப்போம். அந்த பாப்பா அவங்கள பார்த்து பயத்தில் கையில் இந்த பொம்மையை தூக்கி போட்டு அழுக ஆரம்பிக்குது. அந்த அழுக சத்தம் கேட்டதும் சாவித்திரியும் ஐயா கண்ணும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அம்மா துடிக்கிறத பார்த்து அவங்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க. அந்த பாட்டி உடம்பு சரியாகி காலையில் வெளியே வந்து பார்த்தா தன்னோட பேத்தி விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அவங்கள போய் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. இத்தனை நாள் உன்னை வாடா நான் தப்பாக நினச்சேன் அப்படின்னு நின்று ரொம்பவும் அழுகிறாங்க. தன்னோட வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு அந்த குழந்தை தான் காரணம்னு சொன்ன அந்த பாட்டி அளவில்லா அன்பை ஃபுல்லாக தன்னோட பேத்தி மேலே வைக்கிறாங்க. இப்படியே 10-12 வருஷம் கழிச்சு அந்த பாப்பா பெரிய பொண்ணாகி ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்றபடி ஸ்கூலில் சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் என்னாச்சோ ஏதாச்சும் பதறி ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா அங்கே அவங்க பாட்டி இறந்து போயிருக்காங்க. அந்த பாட்டி இறந்து போன 2-3 நாட்கள் அவங்களால சோகத்திலேருந்து வெளியே வர முடியல. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க வீட்டுக்கு புதுசாக 2 சொந்தக்காரங்க வராங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஐயா கண்ணாவோட பெரியம்மா பொண்ணு தான். ஸோ அவங்க ஆல்ரெடி சென்னையில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த துக்கமான செய்தி கேட்டு இவங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம சகுந்தலா தேவியை பார்த்துட்டு தன்னோடவே கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதை தான் ஐயா கண்ணுகிட்டையும் சாவித்திரிகிட்டையும் சொல்கிறாங்க. அவங்கள நாங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சகுந்தலா தேவி, என்னால் முடியாது, என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஐயா கண்ணும் சாவித்திரியும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நம்ம சகுந்தலா தேவி அவங்க கூட புறப்பட்டு போனாங்களா இல்லையா? இப்படி எல்லாத்தையும் நம்ம சாட்டர்டே வர எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே கைஸ், பாய்.